ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண நியூ டைமிங்னால ஃபேன்ஸ் எந்த அளவு டிஸ்லைக் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சீரியலில் இந்த மாதிரி சேஞ்சஸும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட செக் பண்ணி பாருங்கள். சீரியலை பற்றின மோஸ்ட் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் ரீசெண்டாக டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி சீரியல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டைமிங் சேஞ்ச் பண்ணுறது ஓகே, பட் ஏன் ஸ்டோரி லைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட்டும் வந்து எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டு பார்க்கும்போது வந்து சீதாராமன். ஸோ சீதாராமன் ஒரு ப்ரைம் டைம் சீரியல் 7:30 டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு டிஆர் ரேட்டிங் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6:30 டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த சீரியல்ஸ் எல்லாமே இப்போ எண்டிங் ஜோன் போயாச்சு. பட் சீதாராமன் ஃபேன்ஸ் அந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சீரியலை இனிமேல் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்காக சீரியலில் டெத்தான மாதிரி மகாவை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டைமிங் சேஞ்சஸ்னால அப்கமிங்கில் டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 7 PM மீனாட்சி பொண்ணுங்க. ஸோ மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் நல்ல ஒரு டிஆர் ரேட்டிங்கில் தான் இருக்காங்க. பட் ஏன் இந்த மாதிரி டைமிங்கை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ டல்லாக போயிட்டுருக்க சீரியலை 7 PM கொண்டு வந்தால் இனிமேல் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த சீரியல் நல்லா தான் போயிட்டு. ஸோ 7 PM சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் ஒரு நியூ என்ட்ரி கூட வரப்போகிறாங்க, ஃபேமஸான ஹீரோயின். அந்த அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது 7:30 ரிலீஸ் பண்ணுற நினைத்தேன் வந்தாய் நியூ சீரியல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ட்ராமா. இது ஒரு ரீமேக் தான். ரீமேக்கில் வேறு லெவல் ஹிட்னால ஜீ தமிழ் இந்த சீரியலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணவங்களோட ஆக்டர்ஸ் ரியல் நேம் பயோகிராஃபி எல்லாமே 1 by 1 நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது சந்தியா ராகம். ஸோ இந்த சீரியல் வந்த ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான். பட் 7:30 டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை இப்போ 9:30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியலி இது வந்து வெரி வெரி சேட் தான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த சீரியல் வந்து ஒரு நல்ல டிஆர் ரேட்டிங் போயிட்டுருக்கப்போ டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வாட்ச் பண்ணியிருந்த வியூவர்ஸ் 9:30 பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீரியலில் தனலக்ஷ்மி ரோல் பண்ணிட்டு இருந்த தாராவும் சீரியலை விட்டு குயிட்டாக இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சீரியல் பார்க்கும்போது நியூ ஸ்டோரி லைனாக தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து சீரியல் எப்படி போகுது 9:30 அப்படின்றத அப்கமிங் டிஆர் ரேட்டிங் வந்தால் தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த டைம் சேஞ்சஸில் எது பர்ஃபெக்டாக இருக்குது இல்லை இந்த டைமிங் தப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.